கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவ்வருடத்தின் இறுதி மாதத்தில் வந்திருக்கும் நாம் இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பதினால் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இன்னுமாக கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை, மீட்பை நம் வாழ்வில் காண்போம். கர்த்தரை நன்கு அறிந்தவராக மோசே கர்த்தர் செய்யப்போவதை விசுவாசத்தோடு அன்றைய இஸ்ரவேலுக்கு கூறுவதை இன்று நமக்கு இம்மாதத்தின் தேவனுடைய வார்த்தையாக விசுவாசிப்போம். ஆம், யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆம், இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகளின் பெருமூச்சுக்கள் வேதனையாய் வெளிவர காரணமான எகிப்தியர், அடிமைகள் என்று பெயர் உண்டாகும் அளவுக்கு அடிமைப்படுத்தின எகிப்தியர், சுதந்திரத்தை பறித்து போட்ட, அடித்து அடித்து நொறுக்கி பயத்தை உண்டாக்கின எகிப்தியர், தேவ பிள்ளைகளின் சந்ததிகள் பெருகவிடாமல் கொலை செய்த எகிப்தியர்களை இனி காணமாட்டீர்கள் என்ற வார்த்தை இன்று நாம் விசுவாசிக்கும் வாக்குத்தத்தம், நம் வாழ்வில் நிறைவேறப் போகும் சத்தியம். இதுவரையில் நீங்கள் இவ்வண்ணமான சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டு இன்னும் எகிப்தியர் துரத்தி பின்தொடரும் சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த வாக்கு தேவ வாக்கு. சூழ்நிலைகள் தேவ பிள்ளைகளுக்கு சாதகமாக மாறும். எகிப்தியரை ஜெயிக்கும் நேரமாகும். அடிமைத்தனம் நம்மிலிருந்து முறிக்கப்படும் காலமாகும். இவ்வளவு காலமும் ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போனது உண்மைதான். ஆனால் உங்களை வேதனைப்படுத்திய விடயங்களும் உடைத்தவர்களையும் காண மாட்டாய். தீமையாய் வந்தவைகள் ஆசீர்வாதமாய் மாறும். வெறுப்பின் பெருமூச்சுக்கள் அமைதலான சுவாசமாய் மாறும். திடன் கொண்டு பெலனாய் விசுவாசியுங்கள். எதிரான உங்கள் வாழ்க்கையின் அடையாளத்தை இனி தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் இரட்சிப்பை இன்று நின்று காண்போம். எதிரானவைகளை காணமாட்டோம் என்பதும், எல்லாவற்றிலும் இரட்சிப்பு உண்டாகும் என்பதும் நிச்சயம் சத்தியம். இது உற்சாகத்துக்கான வார்த்தை அல்ல, கர்த்தரின் வாக்கு. இது சத்தியம், சத்தியமாகவே நிறைவேறும். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமேன்.